பவி இன்டகிரேட் ஃபார்முக்கு நிறைய அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலேருந்து நிறையா சேல்ஸ் போஸ்ட் பார்த்தோங்க. 2 முறை போட்டிருக்கோம். இது வந்து இப்போ சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இதை ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் மதியம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 மணிக்காட்ட போஸ்ட் போட்டிருந்தோங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு 9 குட்டிக்காட்ட நம்ம சோஜத் தலச்சேரி மிக்சிங்கில் ஒரு 9 குட்டி எடுத்தோங்க. இது பார்த்தீங்கன்னா, காலையில் நம்ம ஃபார்ம்லேருந்து டெலிவரி கொடுத்தோங்க. நம்ம நண்பருக்கு வந்து காலையில் வந்து ஒரு 3 மேலுமே, அது இல்லாத ஒரு 2 ஃபீமேல் டெலிவரி கொடுத்துருந்தோம். அவரு நம்ம குடுத்தத பாட்டு நம்ம குட்டி இதே குவாலிட்டில வந்து நம்மளுக்கு மறுபடியும் ஒரு 3 குட்டி வேணுன்ட்டு இருந்தாங்க. நம்மட்ட வந்து இந்த டைம்ல ஒரு 2 குட்டி தான் இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா, நம்ப 9 குட்டியில வந்து 5 குட்டியில 1 வந்து நம்ம வையப்பமலையில நண்பர் ஒருத்தருக்கு குடுத்தோங்க. அது தவிர மீதி 2 குட்டி தான் அவருக்கு குடுக்க முடிஞ்சது. மீதி எல்லாமே ஆல்ரெடி நெறைய நண்பர்கள் கேட்டதுனால ஒவ்வொருத்தருக்கும் கடைசிக்கு 1 1 நாள் குடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து செப்பரேட்டா ஒவ்வொன்னும் எடுத்து தனியா குடுத்தேங்க. குட்டிகள் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் கொஞ்சம் டிமாண்டா தான் போச்சுங்க. இந்த டைம் எங்களுக்கே கிடைக்கலைங்க. எனக்கு கிடைக்கிறப்பவே கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கிறதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் குடுக்குறாப்புல இருந்ததுங்க. நம்ம மினிமமா பார்த்தீங்கன்னா, 500 கீழ பண்ணணுங்கிற ஒரே கான்செப்ட்ல தான் நாங்க முடிஞ்ச அளவு பண்ணிட்டு இருக்கிறோங்க. குட்டிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தாங்க. செகண்ட் குவாலிட்டிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்ல. எல்லாமே தரமா இருந்ததுங்க. இதில ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த எல்லாமே வந்து குவாலிட்டியா மனசு திருப்தியோட தான் குடுத்துருந்தோம். இது அடுத்ததா வந்து நம்ம இன்னொரு நண்பருக்கு வந்து 5 ஃபீமேல் கேட்டிருந்தாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு மேல் ஒண்ணு தனியா குடுத்தோங்க. இது நாம குடுத்த குட்டிகளுக்குமே, ஆல்ரெடி இருந்த குட்டிகளுக்கும் அவங்களுக்கே தனியா வித்தியாசம் தெரிஞ்சதுங்க. நிறைய நண்பர்களோட அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்ல நீங்க போஸ்ட் போட்டு 1/2 அன் ஹவர்க்குள்ளேயே எல்லாம் சேல்ஸ் ஆயிரும்ன்னு சொல்கிறீங்க, அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடுக்குற பொருள் வந்து தரமா இருக்குதுங்க. தரமா இருக்கிறப்ப நம்ம எடுக்கிறப்பயே வந்து ஆன்லைன் மூலியமாவே மேக்ஸிமம் எல்லாம் புக் பண்ணிக்கிறாங்க. நேர்ல வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த டைம்ல நம்ம வீட்டுக்கே கொண்டாடவே முடியறது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டு வேலி யார் யார் நம்ம ஃபாலோவர்ஸ் யார் யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து கேட்டாங்கன்னா, அப்பயே நாங்க புக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிடுறோங்க. வீட்டுக்கு கொண்டாந்து வச்சுட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் வேணும்பாங்க. வேணுன்ட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் இல்லைங்க நான் அடுத்த டைம் எடுத்துக்கிறேன்ட்டுருவாங்க. அதனால யாருக்கும் நாங்க கன்ஃபார்ம் புக்கிங் சொல்றது இல்லைங்க. ஃபர்ஸ்ட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு குடுத்துர்றதுங்க. யாருக்கு வந்து செப்பரேட்டா வந்து ஒவ்வொருத்தருக்கு கால் பண்ணிலாம் சொல்றது இல்லைங்க. யூடியூப்ல போஸ்ட் பண்ணி, அப்ப யார் வந்து நம்மளுக்கு கால் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புக்கிங்க வந்து சேல் பண்ணிடுறோங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்முக்கு வந்து இந்த கிடா வந்து சேல்ஸுக்கு வந்ததுங்க. வீடியோல பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஆட்டோவிலருந்து தானே அதே நம்ம இடத்துக்கு ஜம்ப் பண்ணி எப்படி வந்ததுன்ட்டு. இந்த கிடாயோட விலைன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தாங்க. இது நார்மலா வந்து குடுக்குற ப்ரைஸோட இத டபுள் மடங்கு எச்சுன்னே சொல்லலாங்க. நல்ல கிளி மூஞ்சி ஃபேஸுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா லுக்குங்க. இது ராஜஸ்தான்லேருந்து டைரக்ட்டா நம்ம நண்பர் தான் வாங்கி வச்சிருந்தாருங்க. இத வந்து இப்போ சேல்ஸுக்கு குடுத்துரலான்னாங்க. நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு மினிமம் பட்ஜெட்ல குடுக்குறதுக்கு பார்ப்பேனுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி வைஸ் சரிங்க. இதனோட லென்த்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது ஹை குவாலிட்டிங்க. அதனால இது கொஞ்சம் ப்ரைஸ் எக்ஸ்பென்சிவா தான் இருக்குங்க. இது டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் தான் வந்து ராஜஸ்தான்லேருந்து எடுத்து இப்போ ஒரு 6 மாதம் ஆச்சுங்க. 2 பல்லுல இருக்குதுங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 70 டூ 80 கிலோ. 75 டூ 80 கிலோன்னே சொல்லலாங்க. 75க்கு மேல தான் கன்ஃபார்மா வருங்க. 2 பல்லு தானுங்க. நல்லா கிளி மூக்குல இருக்குது. வால் சுழியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நல்லா தெளிவா பார்க்கலாம். நல்லா தெளிவான கடாய்ங்க. வால் சுழி பார்க்கலாங்க. வால் சுழியெல்லாம் எதுவும் இல்லைங்க. தெளிவா இருக்கு. இத வந்து எடுக்கிறப்பவே வந்து 50,000 எபோவ் தான் வந்ததுங்க. இது நம்ம நண்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 6 டூ 7 மாதத்துக்கு மேல ஆயிருச்சுங்க. இது வந்து இப்போ சேல்ஸுக்கு குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்னைக்கு குடுத்துருந்தாங்க. கிடாய பொறுத்த வரைக்கும் வந்து எந்த விதமான குறையும் சொல்றதுக்கு இல்லைங்க. நல்லா தெளிவா இருக்கு. மினிமம் பட்ஜெட்ல கேட்கலாங்கிற நண்பர்களும் தயவு செஞ்சு இத கேட்கவே வேண்டியது இல்லைங்க. அடுத்த டைம் வந்து நம்ம வார கிடாய் வேணா நம்ம மினிமம் பண்ணி தரலாங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் பரவாயில்லைங்கன்னு கேட்குற நண்பர்கள் வந்து இதனோட டீட்டெயில் வேணுங்கிறது வந்து என் நம்பருக்கு மேல இருக்குது பாருங்க. ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பர் 9843197143. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து ஜமுனாபாரி ஒரு ஆடு, அதோட வந்து 2 குட்டிகள் சேல்ஸுக்கு இருக்குங்க. ஆடு வந்து நல்லா நெட்டுப்போக்கான ஆடுங்க. 2 பல்லு தானுங்க. இன்னைக்கு தான் வந்து நம்ம ஃபார்முக்கு வந்ததுங்க. ஏதோ பச்சைத்தலை கொஞ்சம் அதிகமாக கட்டியிருப்பாங்களாட்டுங்க. வயித்தால போயிட்டு இருந்தது. இது வந்து நான் இன்னொரு 2 நாள் இல்ல 3 நாளுக்கு அப்புறம் தான் வந்து சேல் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வேணா புக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது வயித்தால போயிருந்து பாருங்க. கீழ வயித்தால போயிருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு அதுக்கு தான் தெளிவா காமிச்சிடுறேன். ஏன்னா நம்ம ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஃபால்ட் இருந்தா சொல்லி தான் குடுப்பேங்க. இது பரவாயில்ல புக் பண்ணிக்கிறேங்கிற நண்பர்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க. குட்டிகள் 2மே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் குட்டி 1, பெண் குட்டி 1 இருக்குதுங்க. இதில ஒரு குட்டிக்கு வந்து வால் சுழி இருக்குதுங்க. குட்டிகள் 2மே வந்து நல்லா கிழங்காட்டு இருக்குதுங்க. ஆடும் பார்த்தீங்கன்னா, பால் இருந்திருக்க மாட்டேங்குதுங்க. அதனால கொஞ்சம் ஆடு இளைச்சிருக்குது. ஆடு பால் வத்தி நல்லா தீனி எடுக்கிறப்போ, ஆடு நல்லா குவாலிட்டி நல்லா வந்துருங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வேணா இதையும் புக் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.